4 கொடுத்தா 8, 8 கொடுத்தா 16, 16 கொடுத்தா 32. இப்படி போயிட்டு இருக்குது. ஓகே சூப்பர். ஒரு நிமிஷம். 50 rupees. 100 rupees அடிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தந்து போயிட்டான். அதே மாதிரி இதை விட்டா நானே போகக்கூடாது. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி வெளியே விட்டுருக்கீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்க. அடிச்சு தலசி இந்த ஜீப் வாங்கி போட்டு முடியல. டவுன்ல பிளாஸ்டிக் கடையா பார்த்து போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து ரெண்டு ஜீப் ப்ளீஸ் தம்பி அவரே கொடுத்தா 2 ஜீப் வேணும். பஸ் எடுத்துக்குவாங்க. என்ன ஒண்ணே ஒன்று சொல்லிக்கணும். தள்ளி 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 கொஞ்சம் சொல்லுங்க. ஏடிஎம் கார்டு அது 2 தந்தீங்கன்னா 2 தடவை எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் தயவு செய்து பாஸ் நீங்க எங்கேயும் போயிட்டீங்க. எங்கேயும் போலைக்கு தான் இருக்கேன். இதை வாங்கி உள்ள வைட்டேன். அப்படியே பின்கோடே கொடுத்து பின்கோடு இல்லை பஸ் நம்பர் கொடுத்து போயிருக்கேன். எனக்கே தெரியாது. அது என்ன சொல்லுதா தயவு செய்து என்னைக்கு வரணும் அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்கேன். மே 1ஆம் தேதி நீங்க வர்றீங்க. கொடுத்த பொருளை 2 ஆக்கிட்டு போறீங்க. 50 ரூபாய் சீப் எல்லாம் ஏடிஎம் கார்டு. எங்களுடைய பிரான்ச்சஸ் உலகத்துல எல்லா இடத்துலயும் ஜப்பான் ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து துருக்கியில் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் செட்டிக்குளத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு அடுத்து கூடங்குளத்து போறோம், அதுக்கப்புறம் அங்க போறோம். எங்க போறீங்க? அங்க போறீங்க. அங்க உங்க ஹால் அதுல ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கு. ஏன் இந்த ஷர்ட்டை கட்டி விட்டு போலாம் பாத்தீங்க. வந்துருங்க. 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி வாங்க. ஒன்னாந்தேதி சப்பா எப்பா ஆளு முடிஞ்சா இருக்காங்க. இது மாதிரி இருக்குது. அவர் மட்டும் ரெட்டிப்பாய் கிடைக்குமா? எப்பப்பா வாங்கயா வாங்க. யாருப்பா? சாரோட பிஏ. சேப்பா சாரோட பிஏ பிஏ. அப்பா ரொம்ப சொல்லாதப்பா. வாங்க முடியாது. சரி எனக்கு பாஸ். சரி சரி இருக்கட்டும். இங்க எல்லாம் கொடுத்தனா 1 கொடுத்தா 2ஆ கிடைக்கும்டாங்க. ஆமா. 2 கொடுத்தா 4ஆ கிடைக்கும்டாங்க. ஆமா. 4 கொடுத்தா 8ஆ கிடைக்கும்டாங்க. அப்படியா? நாங்க கொடுக்கறத நெசத்துக்குமா? உண்மைதான். அப்படியா? ஆமாயா. சரி சரி நானும் அது உங்க சார் வாழை பார்த்துருவாங்க கொஞ்சம். பாஸ் ஓகே உங்களை பார்க்க பெரிய ஒரு பாசா? பாஸ் தான். அப்படியா? பாஸ் ஆயிட்டாரா? ஆமா இது பாஸ் கேட்டு. ஓ கெட்டா? ஆ. சரி 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 கொஞ்சம் தள்ளி தள்ளி டிஸ்டன்ஸ் பாஸ் ஓகே ஆக்டிவ். அவர் நடந்து வரும்போது குறுக்க மாட்டேங்கிறாரு. சரி பாஸ். பாஸ் நீங்க பஸ்ல வரும்போது அடிச்சதா கண்டக்டர் பேக் மாதிரி பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி இருக்கட்டும் சார். இந்த உங்க இதுல எது கொடுத்தாலும் ரெட்டிப்பா தருவீங்க. நீங்க என்ன கொடுத்தாலும் உங்களே கொடுத்தாலும் நான் உங்களை 2ஆ தருவேன். 2ஆ தருவீங்களா? இப்போதைக்கு உங்களை 2ஆ தரணும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதெல்லாம் போதும். நீங்க என்ன பொருள் வச்சுக்கலாம். அப்படியா சார்? சரி ஏமாத்த மாட்டீங்க. பாஸ் சொல்லுங்க. நம்பிக்கை நாணயம் கைலாசி. அப்படியா? அதுக்கு பேரே நான் தான். எனக்கு தெரிஞ்சது தும்பிக்கை பானை கையூசி அதான் எனக்கு தெரியும். அது உங்களுக்கு ஆட்கள் அது எனக்கு தேவையில்லை. சரி நமக்கு தேவையான நம்பிக்கை நாணயம் கைலாசி. சரி சரி இருக்கட்டும். கவர்மெண்ட்டுக்காரங்க பார்த்துக்கோங்க. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கஷ்டப்பட்டு வீடு கட்டி வச்சிருந்தேன். அதையும் பாதியில ரோடு போடுறேன்னு சொல்லி இடிச்சுட்டு போயிட்டேன். இப்ப இருக்கிற பாதி வீடு தான். அந்த பாதி வீட்டை அந்த பத்திரத்தை பத்திரமா கொண்டு வந்துருக்கேன். பாதி வீட்டு பத்திரத்தை கொடுத்தீங்க, மீதி வீடு உங்களுக்கு கிடைக்கும். நீதி சாரி முழு வீடு உங்களுக்கு கிடைக்கும். முழு வீடு அதுக்கு நான் கரண்டி கரண்டியா? கேரண்டி என்னமோ கொத்தனார் பேசுற மாதிரியே கரண்டி வீடு கொத்தனார். அதை சொல்றீங்களா? சரி சரி நல்லா கட்டி கொடுத்துருவீங்க. நீங்க தைரியமா என்னைக்கு வரணும் சார்? மே 1ஆம் தேதி வர்றீங்க. மே 1ஆம் தேதி? மே 1ஆம் தேதி வர்றீங்க. இந்த மே 1ஆம் தேதியா? மே 1ஆம் தேதி மே வர்றீங்க. 1ஆம் தேதி சார். தொழிலாளர் தினம் வாங்கல. நீங்க
இங்க வாங்க. அன்னைக்கு லீவு கிடையாது சார். 2 மடங்கா வாங்கிட்டு போ. 2 ஏ அப்பா பாஸ் மே 1 மறந்துட மாட்டீங்களா சார்? நம்பிக்கை நானே கைராசி முழு வீடு கிடைச்சிருக்கா சார். பாஸ் எடி உங்களை தான் நம்பி இருக்கேன் சார். நீங்க பயப்பட நீங்க போட்ட சத்தத்துல இந்த பையன் பாவம் கைகாலம் உதறது. நீங்க போங்க. சரி சார், அதான் என்ன மறந்துறாங்க சார்? சார் மறந்துறாங்க சார். மே 1ஆம் தேதி நான் கரெக்டா வந்துடுவேன் சார். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் போறோம். அவர் வந்து இந்த ஸ்டேஜ் அது இல்ல முடியல நேத்துல பணம் மே 1 மீட் வாங்க வாங்க. ஏன்னா நீங்களும் வாங்கிட்டு ஆமா எவ்வளவு கொடுத்துருக்கேன். ஏகப்பட்டது கொடுத்துருக்கேன். ஆமா மே 1ஆம் தேதி மாற்றம் இல்லதா? மே 1 நல்லா தெரியுங்களா? நல்லா தெரியும். நல்லா தெரியும். வாங்க நீங்க எல்லாம் ஐயா வணக்கம் வணக்கம். வாங்க 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 நல்லா வாங்க. சார் குட் மார்னிங். ஏக்கா நீங்க வந்திருக்கீங்களா? இலவசமா போதுமே விடவே மாட்டேங்க. கரெக்டா வந்துருவீங்க. சரி பரவாயில்ல. இவர் மட்டும் பெரிய ஆளு நினைச்சிட்டாரு. இவர் மட்டும் ஓகே. அப்ப நீங்க என்ன விஷயமா நீங்க சாப்பிட்டு வா. இவங்க எல்லாரும் சாப்பாடு இட்லி புரோட்டா சப்பாத்தி என்ன சரி, என்ன கடை கொடுங்க. நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சாப்பாடு தான் இருக்கட்டும். சாப்பாடு தாங்க முதல்ல. நீங்க சாப்பிடாம போக கூடாது. அந்த மே 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி நம்பிக்கை நாணயம் கைராசி தாங்க. கொடுத்துடலாம். 2 மடங்கு தரீங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்து ஏமாத்துற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல இல்ல. மே 1ஆம் தேதி அதாவது அதை வாங்கிட்டு அப்புறம் போய் சாப்பிடலாம் இருக்கோம். ஆமா ஆமா. முதல்ல நமக்கு எனக்கு கூட பக்கம் வர வேண்டியிருக்கு. முழு வீடு தாரன் இருக்காங்க. அதுல பாதி வீடுகளை இருந்துச்சு பாருங்க. அதுல இப்ப எல்லாம் ரெண்டா தாரன் இருக்காங்கல்ல. புதுசா கிடைச்சிரும். பச்சை ரெண்டா பத்துறோம்ல. ஆமா ஆமா. எப்ப வளையல் விட்டு வெளியே 2 மடங்கு எல்லாரும் கொடுக்குறது என்னுடைய திட்டம். மே 1ஆம் தேதி வாங்க எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன? இன்னைக்கு மே 1ஆம் தேதி. அது இல்லைங்க, நான் சொன்ன மே 1ஆம் தேதி வாங்கன்னு சொல்றேன். என்ன என்ன அண்ணாச்சி? மே 1ஆம் தேதி தான் வந்திருக்கோம். இது இந்த நோட்டீஸ்ல போடுவோம். கொஞ்சம் வாசிப்பாரு. குறிப்புன்னு போட்டுருக்குது. இவர் சத்தமா வாசிப்பார். நான் வாசிக்கிறேன். பேசுறேன். நான் வாசிக்கிறேன். தன்னை நிறுத்தி நிதானமா வாசிங்க. வாசி. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பொருளும் 2 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். மே 1ஆம் தேதி 2045ஆம் வருஷத்திலே 2 மடங்காக திருப்பி 2045ல நான் உங்களை மீட் பண்றேன். மே மாசம் 1ஆம் தேதி உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். 2045. எஸ். 2045. அந்த 2045 வரை நாங்க இருப்போமா? பாஸ், நீங்க 2045 வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு நான் கொடுக்கணும். மேடம், உங்க காப்பு 2ஆ கிடைக்கும். உங்களுக்கு முழு வீடு கிடைக்கும். உங்களுக்கு அந்த சீப் கூட கிடைக்கும். ஐயோ ஒரே வழி போச்சே. அழக்கூடாது. ஸ்மைல் ப்ளீஸ். 2045 மே 1. மதியாயம் போச்சு. ஒரே வழி அதுவும் போச்சே. தக்கவில்லை. கைவலி. ஆமா தக்கவில்லை. வரையவே இல்லை. சீப்பு போச்சு. மாறி வீடு இருந்துச்சு. அதுல யாரு குடி இருந்தாங்க? குடி வந்து நம்பி கொடுத்து ஐயோ பேட்டா சொல்லிட்டு. இதுதான் நம்ம மனுஷன் 2 மடங்கா தருவான மனுஷன் நம்பி அவனுக்கு பின்னாடி போனோம். கடவுள் எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கார், நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷன் நம்பாதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நல்ல வழியில் நடத்துவேன். ரெட்டிப்பான நன்மை நான் புகழ்ச்சியிருக்கேன். அதை புரிஞ்சுக்காம இப்படி ஏமாந்து நிற்கிறேன். இனிமையாவது இந்த மாதிரி வீணான இலவசங்களை நம்பி நான் போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதம்
வாங்க. சரி எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும்